வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சீரடிக்கு ஆசை ஃபுல் எபிசோட் பிரேக் டவுனில் ஃபுல்லாக வந்து ட்விஸ்ட், இமோஷனல், ஷாக்கிங், அன்எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் இப்படி ஃபுல்லாக வந்து லோட் ஆயிருக்கு. இந்த வாரம்ல நடந்த சீன்ஸை பார்த்த உடனே வியூவர்ஸ்க்கு எல்லாமே ஹெவி இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கிருஷ்ணா அடிச்சிருக்காங்க, விஜய் அவனை வந்து அனாதை அப்படின்னு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ரோஹினியோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்சட் இமோஷன்ஸாக இருக்குது. மனோஜை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் வருது. முத்து வந்து வேற லெவலில் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. இமோஷனலி ஸ்ட்ராங்காக கிருஷ்ணுக்காக வந்து நிற்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ராணி ரோஹினி கிட்ட வஷி லேகம் கொடுத்து கொஞ்சம் மேஜிக் வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இமோஷனல் ட்ராமா, ஆக்ஷன், சஸ்பென்ஸ்னு நிறைய இந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஒரு சீன் தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கிருஷ்ணோட பாட்டிக்கு அடிபட்டனால முத்து வந்து கிருஷ்ண வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அதை பார்த்த உடனே ரோஹினி வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. அப்போ விஜயா சொன்ன வார்த்தையை கேட்டு ரோஹினிக்கு கோவம் வருது. அப்போ கிருஷ்ணுக்காக ரோஹினி மனோஜ்கிட்ட சொன்ன வார்த்தையை கேட்டு முத்துக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹினி ஷோரூமில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ ராணி வந்து ரோஹினியை தனியாக கூட்டிகிட்டு போய் வசிய லேகியம் ஒன்று வந்து கொடுக்குறா. அப்போ ராணி வந்து ரோஹினிட்ட இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ், இது வந்து நைட்டில் ஒரு டம்ளரில் வந்து சாருக்கு வந்து கலக்கி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு பிரியவே மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறா. ரோஹினி அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு ராணி வந்து 1000 ரூபா அப்படின்னு வந்து சொல்கிறா. ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரோஹினி சொல்கிறா. வசிய லேகியம் இல்லையா, அதனால தான் இந்த ரேட்டு அப்படின்னு வந்து ராணி சொல்கிறா. ரோஹினி வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த லேகியத்தை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் மனோஜை நினைச்சு ரோஹினி வந்து அவளுக்குள்ளேயே வந்து சிரிச்சிட்டு இருக்கா. வீட்டில் மனோஜ் வந்து ரோஹினி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாமே நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து மனோஜ் வந்து ரூமுக்கு வரான். ரோஹினி வந்து மனோஜ்கிட்ட பால் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு மனோஜ் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறான். என்னதான் இருந்தாலுமே ஒரு டம்ளர் குடிச்சா நல்லது அப்படின்னு ரோஹினி வந்து கம்பல் பண்ணுறா. மனோஜ் வேணாம் அப்படின்னு சொன்னனால ரோஹினி வந்து கோவப்படுறா. உங்கள் அம்மா சொல்கிறது மட்டும் கேட்பீங்க, நான் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. சரி பால் தானே எடுத்துட்டு வா குடிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து சமாதானப்படுத்துறான். உடனே ரோஹினி கிச்சனுக்கு போய் மீனாட்ட பால் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறா. மீனா வந்து பால் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறா. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரூமுக்கு வரும்போது அங்கே கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். கிருஷ்ண பார்த்த உடனே ரோஹினி வந்து அப்படியே ஷாக்கிங்கில் வந்து நிற்கிறாங்க. என்னவா இருக்கும், ஒரு வேளை விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. முத்து வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னா, கிருஷ்ணோட பாட்டிக்கு வந்து அடிபட்டு இருக்க விஷயத்தை வந்து சொல்லிட்டு கொஞ்ச நாள் கிருஷ்ணன் வந்து இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்க, அது அவங்க அம்மா இருக்கா இல்லை கூட்டிட்டு போகட்டுமே, இவன் என்ன அனாதையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து அவங்க திரும்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு விஜய் வந்து அந்த பையனை வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. அதனால அண்ணாமலையும் முத்துவும் அப்படி எல்லாருமே வந்து பேசி விஜய் அக்செப்ட் பண்ண வச்சிடறாங்க. ரோஹினி மனோஜ் பக்கத்தில் போய் அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்குது, இங்கேயே தங்க சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். மனோஜ் விஜயாட்ட போய் அதே விஷயத்தை அப்படியே வந்து சொல்லிடுறான். உடனே முத்து வந்து யாரெல்லாம் வந்து கிருஷ்ணங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, கையை தூக்குங்க அப்படின்னு வந்து கேட்குறான். விஜயை தவிர மற்ற எல்லாருமே வந்து கையை தூக்கிடுறாங்க. இதனால விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேச்சு இங்கே யார் தான் வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்த உடனே கோவப்படுறாங்க. உனக்கு வந்து ஒழுங்காக வர தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹினியோட அம்மா வந்த உடனே எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னோட பிரச்சனையை பற்றி மட்டும்தான் வந்து நீ பேசுகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பைக் இடிச்சு நான் ஒரே அடியை போய் சேர்ந்துதான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த நேரத்தில் கிருஷ்ண பற்றி எனக்கு தோணுச்சு, அவனை வந்து அனாதையை விட்டுட்டு கூடாதுன்னு தான் தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அழுகுறாங்க. அது எப்படிமா நான் அவனை வந்து விட்டுடுவேன் அப்படின்னு வந்து ரோஹினி சொல்கிறா. அதுக்காக தான் நீ இப்போயே சொல்கிறேன், நீ உன் குடும்பத்தில் உண்மையை சொல்லிடு, அவங்க கொஞ்ச நாள் வந்து கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. கிருஷ்ண முத்துட்டு வந்து பேசுறத வந்து ரோஹினி வந்து கேட்டுட்டு அழுறாங்க. அப்போதான் மனோஜ் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ரோஹினிட்டு வந்து கேட்குறான். ப்ரோமோ டீசரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வந்து அழுதுட்டே இருக்கான். விஜயா வந்து லவுடாக வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஷாக்கிங் ஃபேஸில் வந்து இருக்கான். ரோஹினி வந்து அழறாங்க, அவன் எனக்கு சொந்த பையன் மாதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனல் டெப்த் வந்து இருந்துச்சு. கிருஷ்ணோட கஷ்டம், அதே மாதிரி ரோஹினியோட கில்ட், மனோஜ் கன்ஃபியூஷன் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியாக வந்து போயிட்டு இருக்கு. நீங்களும் இமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணுறீங்களா, அதே மாதிரி கிருஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுனுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க.